சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, இந்த நியூமராலஜி படி பேர் வைக்கிறது. அதில் பல விஷயங்களை சொல்கிறாங்க. அது ஒத்துக்க முடியாததாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். நியூமராலஜி படி பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு அருமையான விஷயம். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் பிரமிட் நியூமராலஜியில் பார்த்து வைங்க. பிரமிடில் பார்த்து வைக்கும்போது சக்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை பண்ணுங்க. அதில் எந்த விதமான தவறான கருத்தோ இதுவோ எதுவும் இல்லை. 100% இதுக்கு மதிப்பெண் இருக்குது. நியூமராலஜி படி, அதுவும் பிரமிட் நியூமராலஜி படி உங்களுடைய பேர் அமைந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. நியூமராலஜிக்கான வெயிட்டேஜ் இருக்குது. கண்டிப்பாக பல விஷயங்களை மாற்றுது. இப்போ எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இந்தந்த பேர்லாம் வைக்கக்கூடாது, அஸ்வின் அப்படின்னு பேர் வைக்கக்கூடாது. ஏன்னா ASH ஆஷா, ஆஷ் வைக்கக்கூடாது. இதை யார் பிரித்து படிக்க சொன்னாங்க உங்களை? ஆஷ் வின் அப்படின்னா நம்ம ஒருத்தரை கூப்பிட்றோம். அப்போ ஆஷ் வின் அப்படின்னு நம்ம கூப்பிட்றோமா? ஆஷ் சரி, அதுக்கு அடுத்தது வின் இருக்கே, அதுக்கு மார்க் போடலாமா? அப்போ இது ஒரு ஒரு ஒவ்வாத ஒரு கருத்தாய் நிலவிக்கிட்டு இருக்கு. திவாகர் அப்படின்னா டிஐ டையா, டைங்கிறது ஒரு நெகட்டிவ் இது. ஏன்னா ஒருத்தர் என்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டு நான் சொன்னேன், டிஐ டை தனியாக, டை வாக்கர் அப்படின்னு யாரும் இது பண்ணக்கூடாது, சொல்ல போகிறது இல்லை. திவாகர் தான் அது. ஆனால் டிஐ டையா, அதுவும் டைக்கு ஸ்பெல்லிங் டிஐயா எப்போ மாறுச்சுன்னு எனக்கு தெரில. இப்படி காமெடி நிறைய இருக்குது. நம்ம ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா அது சமஸ்கிருதமாவோ இல்லை தமிழாவோ இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம அந்த அர்த்தத்தில் தான் நம்ம எடுத்துக்க முடியுமே ஒழிஞ்சு, நம்ம அது இன்னொரு லாங்குவேஜில் அதை பாதியாக பிரித்தா இது, முக்காலாக பிரித்தா இது எல்லாம் ஒரு காமெடி ஷோ. இது இப்படி ஒரு குதர்க்கமாக இந்த நியூமராலஜிக்குள்ளே போகணுமா அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் தீப்தி அப்படின்னு வைக்கக்கூடாது. ஏன்னா தீன்னு வருதான், அவங்க தீயாக இருப்பாங்களாம். இது மகாலட்சுமியோட பேர் தீப்தாயை நம்ம அஷ்டோத்திரத்தில் சொல்கிறோம். திடீர்னு தீங்க நீங்கள் தீப் தீ அப்படின்னா கூப்பிட்றீங்க. தீப்திங்கிறது ஒரு சொல், அதில் தீ எங்கே வந்தது? தீ வைக்கக்கூடாது அப்படின்னு அதை பிரித்து இதுக்குள்ளே இந்த வார்த்தை வரக்கூடாது, நம்ம அந்த மாதிரி அந்த முழுமையாக அந்த பேருக்கு என்ன மீனிங்கோ, ஒருவேளை நீங்கள் தீனே கூப்பிட்றீங்க, தீப்தின்னு பேர் வச்சுட்டு தீனே கூப்பிட்றீங்கன்னா வேணால் நீங்கள் யோசிக்கணும், என்னடா அது தீப்தின்னு வச்சுருக்கீங்க நான் தீன்னு கூப்பிட்றீங்களே அப்படின்னு. இது ஒரு நீங்கள் எந்த மீனிங்கில் எந்த சொல்லு நீங்கள் எடுத்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது முழுமையாக அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம்தான். அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் கிடையாது. இன்னொரு உதாரணமாக சொல்கிறேன், நியூமராலஜியே விட்டுடுங்க. தெலுங்குல ரண்டி அப்படின்னா வாங்க, மரியாதையான சொல். ரண்டி அப்படின்னா வாங்க அப்படின்னு ஒரு மரியாதையான சொல். அதுவே ஹிந்திக்கு போயிடுச்சு அப்படின்னா இது ஒரு கேவலமான சொல், ஒரு தகாத வார்த்தை. அது ஒரு தகாத வார்த்தை. இப்போ அதுக்காக
நம்ம தெலுங்கு பேசுகிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தயவு செஞ்சு இதுக்கப்புறமா வந்து ரண்டி அப்படிங்கிறத மாற்றிக்குங்க. ஏன்னா ரண்டிங்கிறது வந்து வேற ஒரு மொழியில் வந்து ஒரு அவச்சொல்லாக இருக்கு. அதனால் நீங்கள் இனிமேல் ரண்டி கூப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ ரண்டிக்கு பதில் நீங்கள் வேற வச்சுக்குவீங்களா? நம்ம இனிமேல் இதுக்கப்புறமா ரண்டிக்கு பதில் இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு வந்து ஒரு புது சொல்லை வந்து நம்ம உருவாக்க முடியுமா? அந்த லாங்குவேஜில் அதுக்கு அந்த மீனிங். நாம் அங்கே போய் யாரையும் வந்து தெலுங்குல ரண்டின்னு கூப்பிட போகிறதில்ல. நம்ம அந்த பிராந்தியத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து வாங்கக்கு என்னவோ ஐஏஜி நம்ம அங்கே போய் அதை தானே கூப்பிட போகிறோம். அங்கே போய் ரண்டியாக கூப்பிட போகிறோம். அப்போது ஒவ்வொரு இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம அந்த அர்த்தத்துக்குள்ளே தான் நம்ம நிற்கணுமே ஒழிஞ்சு ஜாப்பனீஸில் இது கெட்ட வார்த்தை, இது வந்து சைனீஸில் இப்படி இருக்குது, இல்லை இதை வந்து இப்படி வெட்டி அஸ்வின்னா ஆஷை ஒண்டி வெட்டு, திவாகர்னா டையாக்கிக்கோ, தீப்தினா தீயாக்கிக்கோ, இது வந்து ஒரு விதண்டாவாத அப்ரோச்சாக தான் இருக்கே ஒழிய இது வந்து ஒரு சரியான ஒரு இதுவாக வந்து படவே இல்லை. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி பேர் வைக்கிறச்ச நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து காதில் வாங்காமல் அஸ்வினுக்கு அர்த்தம் இருக்கா, அர்த்தம் உள்ள பேரை வைங்க, அர்த்தம் இல்லாத பேரெல்லாம் விட்டுருங்க. நான் அம்மா அதுலேருந்து பாதி, அப்பா அதுலேருந்து பாதி, எங்கள் தாத்தா அதுலேருந்து பாதி எல்லாத்தையுமா சேர்த்து நான் ஏதோ ஒரு கலவையில் ஒரு பேர் வைப்பேன். அப்போ அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா இருக்காது. அது ஏதோ சைனீஸ் சிங் சா சூ மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அது வந்து பேராக இருக்க முடியாது. ஏன்னா அது என்னதுன்னே நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி வந்து இது எல்லாத்தையும் பிச்சு வைப்பேன். அந்த மாதிரி வந்து இது இல்லாமல் வழக்கில் இருக்கிற சமஸ்கிருத பேரோ தமிழ் பேரோ எதுவோ உங்களுடைய பிராந்தியத்தில் தெலுங்குல நீங்கள் வைக்கிற பேர் என்னவோ அதை வைங்க. அதை வந்து இங்கிலீஷில் வந்து பத்தி பிரித்து இதுக்கு மீனிங் மாறுது, அதுக்கு மீனிங் மாறுது, இப்படியா இருக்குது அப்படியா இருக்குன்னு இந்த கோமாளித்தனம் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டாம். தீர யோசித்து நீங்கள் பண்ணுறது உங்கள் மனசாட்சிக்கே தெரியும்ல. திவாகரில் டை எங்கேருந்து வந்ததுன்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? யோசிங்க. அஸ்வினில் வந்து ஆஷ் எங்கேருந்து வந்ததுன்னு ஆஷ்வின் அப்படின்னா கூப்பிட்றீங்க. நம்ம என்ன வெள்ளைக்காரனா ஆஷ்வின்னு கூப்பிட்றதுக்கு? நம்மளுக்கு அது அஸ்வின்னு நம்மளுக்கு கூப்பிட தெரியும். அதனால் வந்து இந்த மாதிரி எந்த குதர்க்கமும் இல்லாமல் நீங்கள் தீர யோசித்து நம்மளுடைய காலங்காலமாக இருக்கிற பேரை கண்டிப்பாக வைங்க. ஆனால் நியூமராலஜி படி அதை வந்து இது பண்ணி வைங்க. ஏன் நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் எழுதுறதுனால பார்க்கணும். ஆனால் நம்ம அது இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனில் நம்ம அதை பண்ணல. ஆஷ்வின்னு நம்ம படிக்கலை, டை வாக்கர்னு நம்ம படிக்கலை, தீப்தி தான் சொல்கிறோம். தீப்தி அப்படின்னு நம்ம சொல்லலை. தீயை நம்ம வந்து நெடில் ரொம்ப பெருசாக நீட்டி சொல்லலை. அதனால் வந்து நல்ல பேராக வைங்க, அர்த்தமுள்ள பேராக வைங்க, நியூமராலஜி படி வைங்க. இதில் உங்களுக்கு எந்த குளறுபடியும் வேண்டாம். தீர்க்கமாக யோசித்து நீங்கள் பேரை வைங்க. பிரமிட் நியூமராலஜி பார்த்து வைங்க. அதில் வந்து பலன் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.